வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஓகேங்களா? அவங்க லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி. அளவு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு வந்து நம்ம அப்படியே டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒன் பை ஒன்னாக நீங்களும் அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அவங்களோட அளவு ப்ளவுஸு. சரிங்களா? இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எப்பயும் போல் நான் வந்து 1.5 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளவு உயரம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இந்த டேப்பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கீழே மடக்கி அடிச்சிருக்காங்கல்ல, அதில் இருந்து லைட்டாக ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கோடு மாதிரி விழுவும். அதனால் ரொம்ப இழுக்காமல் ஒரு நார்மலாக 12 இன்ச்சு. ஓகேங்களா? உயரம் வந்து 12 இன்ச்சு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் உயரம் வந்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சு வச்சு 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. அப்புறம் மேலே 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஜஸ்ட் அகலம் எடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் அகலம் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை போட்டுக்கலாம். ப்ளவுஸை மேக்ஸிமம் அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுறுசுறுக்காக இருந்தால் நம்ம அளவெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அகலம் வந்து எடுக்க போகிறோம். நல்லா ஒன்று போல் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கீழே வந்து இந்த கீழ் பகுதி வந்து ஒன்று போல் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே மேலே இழுத்து விட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த அக்கல் பகுதி இருக்குங்க இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அக்கல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இந்த டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து இங்கே வந்து இந்த அக்கல் பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். 17.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 17.5 இன்ச்சு இருக்குது. எனக்கு கரெக்டாக 17.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம கழுத்தோட இறக்கமும் பார்த்துக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து இந்த இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஷோல்டரில் வச்சுக்கோங்க. டேப்பை கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்கள, அந்த ஷோல்டரில் டேப்பை கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்டோட அகலம் வந்து 17.5 இருக்குது. ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் வைக்க போகிறோம். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க, மொத்த உயரம் வந்து 12.5 இன்ச்சு இருக்குது இல்லையா, மொத்த உயரம் வந்து 12.5 இன்ச்சு. இப்போ இந்த உயரத்தில் இங்கே கழுத்தில் மடக்கி அடிச்சுருக்காங்களே, அங்கே உயரம் வச்சுக்கோங்க. உயரம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். 6.25 இருக்குது. அப்போ மொத்த உயரம் வந்து 12.5. அதில் 12ங்களா, அதில் 6.25 போச்சுன்னா எவ்வளவு, மிச்சம் 6.25 போச்சுன்னா மிச்சம் கழுத்தோட இறக்கம் வந்து 6.25. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம அப்படியே நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். மொத்த உயரம் ஓகேங்களா, 6.25 நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து 6.25. இப்போ நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இது வந்து கரெக்டாக இதுக்கு இது வந்து ஸ்டிச்சிங்க்கு. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு, இது ஸ்டிச்சிங். ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து 6.25 வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கழுத்தோட அகலம் பார்க்கணும் இல்லையா,
நீங்கள் முதலே கழுத்தோட அகலத்தையும் சேர்த்தே பார்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் அகலம் பார்த்து கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 6.5 இருக்குது, தெரியுதுங்களா? 6.5 இருக்குது. அப்போ அதில் வந்து 1 இன்ச்சை கழிச்சிட்டோம்னா 5.5 இன்ச்சு தான். 5.5னா நமக்கு எவ்வளோ வரும்? 2.25 வரும். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து 2.25 வரும். அந்த 2.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தம் வந்து கழுத்தோட அகலம் வந்து 6.5, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 5.5 மிச்சம். ஓகேங்களா? அப்போ அந்த 5.5ல் பாதி எவ்வளவு? 2.25. அதே 2.25 நம்ம கீழே அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டுட்டு அதில் நம்ம கழுத்தோட ரவுண்டு அகலம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கேருந்து வச்சு பார்க்கும்போது 2.25 இருக்குது, தெரியுதுங்களா? 2.25. 2.25னா ஷோல்டரோட அகலம் நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு சேர்த்து 3.25. ஓகேங்களா? 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கழுத்தோ ஆம்கோலோட இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இந்த இடுப்பு சுற்றளவு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஜாயிண்ட் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அங்கேருந்து அடுத்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல, அது வரைக்கும் பார்த்துக்கலாம். 15 இன்ச் இருக்குது. அப்போ 15ல் பாதி எவ்வளோ வரும்? 15ல் பாதி பார்த்துக்கோங்க, 7.5. ஓகேங்களா? 15ல் பாதி 7.5. 15ல் பாதி 7.5 வரும். ஓகேங்களா? அந்த 7.5 நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 15, அதில் பாதி 7.5 வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு டாட்டுக்கு, அப்புறம் வந்து 2 இன்ச்சு நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடுவோம்ல தையலுக்கு, அது. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆம்கோல் இறக்கம் எடுக்கணும் இல்லையா, ஆம்கோலோட இறக்கம் வந்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.25 இருக்குது. அந்த 7.25 இங்கே அப்படியே வைங்க. ஓகேங்களா? 7.25 வச்சாச்சு. இது கரெக்டான அளவு. நம்ம தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஆம்கோலோட இறக்கம் வந்து இந்த அக்கல்லேருந்து இங்கே கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா இந்த பாருங்க, இங்கேருந்து இங்கே வச்சு பார்க்கும்போது 7.25 இருக்குது. அது இங்கே டாட்டுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம அப்படியே வச்சு பார்த்தோம்னா இது இங்கே வரும். மேலே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸே கூட நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே வரும், இது மேலே வரும். இப்போ இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 6 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? நமக்கு 6 இன்ச்சு இருக்குது. அதே 6 இன்ச்சு அப்படியே நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இதை இந்த மாதிரி கர்வ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது நம்ம வரைஞ்சதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு விடாமல் நான் அப்படியே தான் வச்சு பார்க்குறேன். எனக்கு கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக வருது. ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணோம்லையே அதில் கரெக்ட் 6.25 மார்க் பண்ணோம்லையே அதில் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ கரெக்டு நம்ம வரைஞ்சது. அடுத்து நம்ம ஆம்கோல் ஜஸ்ட் அகலம் எவ்வளோ எடுத்தோம்? 17.5 எடுத்திருக்கோம்.
17.5 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா, 17.5 பாதி வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? இந்த அருக்கு 17.5, அதில் பாதி எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாதி 8.75 வருது. ஓகேங்களா, 17.5 பாதி 8.75. இந்த மாதிரி 8.75 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பின்னாடி தான் நான் வந்து எப்பயுமே இந்த பின் பக்கம் தான் எடுக்கணும், முன் பக்கம் எடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து வச்சு நம்ம பார்த்துக்குவோம். 7.5 இருக்குது. ஓகேங்களா, தெரியுதுங்களா, 7.5 வருது. அப்போ நம்ம இதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு 7.5 வரணும் கரெக்டாக. இதில் 6.5 தான் வருது நமக்கு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6, பாடியோட மேட்ச் ஆகும்போது 6.5 தான் வருது. அவங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து 7.5 இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு இப்போ ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். வளைவு கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 8.75 மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 8.75 மார்க் பண்ணிவிட்டு அதில் மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். ஏழு இன்ச்சு தாங்க வருது. ஒரு 6.25 ஆம்கோலோட இறக்கம் வந்து 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே 8.75. நம்ம வந்து இப்படி தான் பார்த்துக்கணும். கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக வரணும். பாடியும் ஸ்லீவும் ஒன்று போல் மேட்ச் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக இப்போ எனக்கு 7.5 வந்துச்சு. இவ்வளோ தாங்க பேக்கு. நம்ம அளவு ப்ளவுஸில் அப்படியே நம்ம அளவெடுத்து வரையும் போது இந்த மாதிரி தான் நம்ம அளவெடுத்து வரையணும். அளவெடுத்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டாக 7.5. இது சாதா ப்ளவுஸு. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அங்கிட்டு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். அப்போது நமக்கு இங்கே தான் வரணும். ஓகேங்களா, ஒம்பது இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 7.75 வர மணிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த கரெக்டாக 7.75 வரும், ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா, அது போக நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு. சாதா ப்ளவுஸை கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணணும்னா நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம்.
பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, நான் வந்து இதை வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நானும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸ்லீவோட உயரம் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து 6.5 இருக்குது. ஸ்லீவோட உயரம் வந்து 6.5. ஓகேங்களா, 6.5. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட உயரம் 6.5 வச்சு மார்க் பண்ணுறோம். அப்போ 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து அடிங்கை சுற்றளவு வந்து அடிங்கை சுற்றளவு மார்க் பண்ணணும் இல்லையா, அதாவது ஸ்லீவ் ஹேப் ஹைட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஒரு 3 இன்ச்சு வச்சு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கேப் ஹைட்டுக்கு வந்து ஸ்லீவோட ஹேப் ஹைட்டுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ ஸ்லீவோட கீழே அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். 6.1 வருது. ஓகேங்களா, ஸ்லீவோட அகலம் வந்து 6.1. இருக்குது. 6.1 வச்சு மார்க் பண்ணிடுவோம். இது லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணணும். அப்போ 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக அங்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்லேயுமே அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு நம்ம அடிங்கை சுற்றளவு வச்சாதான் அவங்களுக்கு வந்து சுருக்கம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா, நம்ம வாட்டில் வச்சு இது பண்ணிடக்கூடாது. இந்த இருக்கு இல்லையா, இந்த அக்குள் பகுதியில் வந்து இந்த இப்படி இழுக்கும்போது இந்த பார்த்திங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கோடு விழுகாது. இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் இழுத்தா எப்படி வருமோ அந்த மாதிரி வராமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த இடத்துல நம்ம டேப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு 6.75 தான் இருக்குது அடிங்கை சுற்றளவு. இந்த பார்த்துக்கோங்க, 6.75 இருக்குது அடிங்கை சுற்றளவு. ஓகேங்களா, அப்போ நம்ம 6.75 வைக்கிறோம் அடிங்கை சுற்றளவு. அதில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இந்த பார்த்துக்கோங்க, 7.5 இன்ச்சு வந்து நமக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 6.75 வச்சுருக்கு அடிங்கை சுற்றளவு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 6.75 தான் இருக்குது. நம்ம வந்து எப்பயும் 1 இன்ச்சு சேர்ப்போம். ஆனால் இவங்களுக்கு வந்து அடிங்கை சுற்றளவு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 6.75 தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, 6.75 தான் இருக்குது. ஓகேங்களா, 6.75 வச்சு மார்க் பண்ணி அதில் 7.5 வந்து மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம கூட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வைக்கணும் இல்லைங்களா. 7 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கூட ஒரு 1/4 இன்ச்சு வச்சு 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதில் நமக்கு வந்து ஒரு 7.75 கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மேட்ச் ஆகணும். கரெக்டாக 7.75 வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து கரெக்டு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு அதில் வந்து அந்த 7.75 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா, 7ல் பாதி 3.5 வரும். அந்த அப்புறம் அரையில் அந்த அதாவது அந்த அரையில் பாதி 1/4, அப்போ 3.75. அந்த 1/4ல் பாதி ஒரு புள்ளி வரும். அப்போ 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். ஓகேங்களா, 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி நமக்கு கம்மியாக வரும். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போனா தான் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா,
இல்லைன்னா நான் சொல்கிறது தப்புன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வெட்டி பாருங்கள். இப்போ ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது நம்ம வந்து குடஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்காண்டி இந்த மாதிரி வந்து இந்த இதை இந்த மாதிரி போய் அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க மார்க் பண்ணுறது. ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். கீழேயும் ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுருவீங்களா? கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டாச்சு. அது மாதிரி மேலேயும் நாச்சு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து குடஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் இங்கே கீழே இங்கே அக்கல் பகுதியில் நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் ஒன்று போல் வர மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஒன்று போல் இந்த மாதிரி ஒன்று போல் வர மணிக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி குடஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? வெட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ள ஒரு அரைக்காத்து முன்னாடி கொஞ்சம் வரணுங்கிறக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அவங்க அளவு ப்ளஸில் வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுருக்கோங்க. எடுத்து விட்டுட்டாத்தையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கை போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு. நம்ம பட்டிக்கு எப்பயும் போல் 3 இன்ச்சு வைப்பேன் இல்லையா, 1.5 இன்ச்சிலேருந்து அது மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே கரெக்டாக அரைக்காத்து போட்ட இடத்துல அரைக்காத்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இது தையலுக்கானது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2.25 வச்சுக்கணும். ஷோல்டர் வந்து 3.25 வச்சுமா, ரெண்டும் சேர்ந்து 6 இன்ச்சு வச்சுருந்தோம். ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இங்கே மேலே வந்து ஷோல்டர் வந்து 3.25 இருக்கான்னு நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. முன் கழுத்தோட உயரம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இதில் டேப்பை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேப்பை வச்சு முன்கழுத்தோட உயரம் வந்து 5.25 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளும் ஒரு 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்தோட உயரம் வந்து 5.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த வளைவை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம கழுத்து வர்றது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா, அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே நம்ம
மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க எனக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா, 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு இருக்குது, இங்கிட்டு இதாக இருக்குது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோலோட இறக்கம் 6.25 வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 6.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒன்று போல் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அரைக்காத்து போட்டது கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்லீவ் ரவுண்டை நான் அப்படியே கொடுத்துட்டேன். 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் ரவுண்டு நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து இந்த பட்டன் பீஸ்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 3.5 இருக்குது. ஓகேங்களா, 3.5 இருக்குது. இந்த சைடு வச்சு பார்ப்போம். இந்த சைடு வச்சு பார்க்கும்போது 3.5க்கு ஒரு புள்ளி தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ 3.5னா 1 இன்ச்சு சேர்த்து 4.5 நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுனா 4.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த டாட்டோட உயரம் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் வந்து இது வச்சு பார்ப்போம். 8.25 இருக்குது. அப்படியே இது பண்ணும்போது நமக்கு 10.25 இருக்குது. அப்போ 11.25 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். டாட்டோட உயரம் வந்து 11.25 வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் நிப்பிள் டு நிப்பிள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே எடுக்கும்போது நிப்பிள் டு நிப்பிள் வந்து கரெக்டாக 3.25 வருது. 3.25னா 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அவங்க டாட்டோட அளவு வந்து 1 இன்ச் இருக்குது. டாட்டோட அவங்க டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அந்த 1 இன்ச்சு எங்கிட்ட வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி அங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. பட்டன் இங்கேருந்து நமக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 2.5 இன்ச்சு இருந்துச்சு. 2.5னா 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மார்க் பண்ணது பூரா இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். கிராஸ்க்கு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு வரைகிறது. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இது பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் அடித்து விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதையும் வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். இங்கே மேலே வரும்போது மட்டும்தான் கிராஸாக வரணும் கழுத்துலேருந்து. அப்புறம் கீழே வரும்போது கரெக்டாக வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவங்க வந்து இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டியோட அகலம் வந்து இங்கேருந்து இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இங்கேருந்து இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தோம்னா 4.5க்கு ஒரு புள்ளி 4.5யும் ஒரு புள்ளி வருது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு பார்த்துக்கலாம். இங்கிட்டு 4.25 வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணுவோம். 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே அதை பார்த்து போட்டாச்சு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட்டி வந்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3, இங்கேருந்து 3 இன்ச்சு, அந்த 3 2வது அரை பார்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு பார்க்கும்போது எனக்கு 10 இன்ச்சு வருது. பட்டியோட அகலம் வந்து நீளம் வந்து 10 இன்ச்சு வருது. ஓகேங்களா? முடிச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸ் பூரா கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரா எட்ஜஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது, தெரியுதுங்களா? 3 இன்ச்சு இருக்குது இந்த சைடு. இதுவும் கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. பட்டியோட உயரம் வந்து 3னா 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். பட்டியோட அகலம் வந்து 10, 10னா 10.5 வச்சு மார்க் பண்ணணும். நம்ம 10.5 வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 10.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். 10.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இது பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து சென்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 2ரையும் ஒரு புள்ளி இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 3ரையும் ஒரு புள்ளியும் இங்கே வைக்கணும். ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அளவு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நான் பட்டன் பீஸை விட்டுட்டு தான் அளக்குறேன். இந்த சைடு அளந்து பார்க்குறேன். 6.25 இருக்குது. இது வந்து நம்ம இந்த கொக்கி பக்கம் வந்து பட்டன் இது சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. அப்போ நம்ம 6.5 வச்சோம்னா 7.5 8.5 9.5. ஓகேங்களா? பட்டியோட அகலம் வந்து 9.5. பட்டியோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 9.5 இன்ச்சை வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதாங்க பட்டி, ஒரு ப்ளவுஸோட பட்டி கட் பண்ணுறது. ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி நம்ம பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை முன்னாடி வரணுங்கிறதுக்காண்டி ஒரு மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு